ஹலோ மக்களே, இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளியங்கிரி மலைகளோட அடிவாரத்தில் இருக்கிற பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் என்ட்ரன்ஸில் இருக்கோம். லாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருந்து வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற பூண்டி கோவிலுக்கு வந்த வீடியோ, கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம பூண்டியிலிருந்து கோவை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிற ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையில் ஃபஸ்ட்டு பஸ்க்கு வந்தோம் 6:45. இப்போது அடுத்த ட்ரிப் 9 o'clock அடுத்து 11 o'clock ட்ரிப்பில் தான் நம்ம திரும்பி போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ் வர்றதுக்கு இன்னும் 10 minutes இருக்குது. வந்தோடனே கிளம்ப வேண்டியது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பூண்டியிலிருந்து காந்திபுரம் போகிற பஸ் ஜர்னிக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற பார்க்கிங் லாட்ல பாத்தீங்களா, நம்ம குரங்கு நண்பர்களோட அட்டகாசத்தை சரியான ஆட்டம் போட்டுருக்காங்க. ஸோ இது கோவில் என்ட்ரன்ஸு. கோவில் வரைக்குமே பஸ் வந்துடும். 11 மணிக்கு பஸ் வரும். நாங்கள் இன்னும் நமக்கு 15 minutes இருக்கு, வெயிட் பண்ணுவோம். அழகா சாரல் மழை பெஞ்சிட்டு கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. ஸோ கோயம்புத்தூர் போகிற வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது நம்ம ஜேர்னி. இங்கே பார்த்தீங்களா, பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் மாதிரி வெல்கம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்கானுங்கன்னு. வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் மதில் மேல மக்களே, பூண்டியில் இருந்து காந்திபுரம் போறதுக்கு பஸ் வந்துருச்சுங்க. கரெக்டா 11 o'clock வந்துருச்சு. பரவாயில்ல, டைம் சூப்பரா கீப் பண்றாங்க. ஸோ ஈஷா வழியாக தான் நம்ம போவோங்க. இந்த வண்டியில் தான் வந்தோம் காலையில். பூண்டி, செம்மேடு, ஆலந்துறை, பேரூர் வழியாக காந்திபுரம் போக போகிறோம். பாய் பாய் வெள்ளியங்கிரி மலைகளே, வாங்க கிளம்பலாம். மக்களே, பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. 11:20 தான் எடுப்பாங்களாங்க. இன்னும் நமக்கு 1/4 மணி நேரம் டைம் இருக்கு பஸ் எடுக்கிறதுக்கு. 11:20 எடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் 1 o'clock நம்ம காந்திபுரம் ரீச் ஆயிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ்ஸு பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில்ல இருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ நம்ம பூண்டி கோவில் வந்தது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸாக இருந்துச்சுங்க. வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் சூப்பராக வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரத்தில் வேற லெவலான எக்கோ சிஸ்டமோட அமைஞ்சிருக்கு. நீங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ட்ரெக்கிங் ஏற சமயத்தில் நிறைய பக்தர்கள் இங்கே வந்துட்டு போவாங்க. இப்போ அப்படியே அமைதியான சூழல்ல கொஞ்சம் பக்தர்களோட ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. பூண்டியிலிருந்து நம்ம காந்திபுரம் வரைக்கும் போறதுக்கு 25 rupeesங்க டிக்கெட் பிரைஸ். நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சு. ஸோ பூண்டியிலிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஈஷா வழியா தான் ஆலாந்துறை, அதுக்கப்புறம் பேரூர் எல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் ரீச் ஆகும். இங்க பாருங்களா, மலை அடிவாரத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்குள்ள இது தென்மேற்கு பருவமழை சீசன்ங்கிறதுனால நல்லா மழை பெஞ்சு ஃபுல்லா தண்ணியா இருக்கு காடுகள் எல்லாம். ஸோ இப்போ நம்ம பூண்டி ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருந்து நம்ம ஈஷா இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே ஈஷாவோட தோட்டங்கள் எல்லாம் இருக்கும். அவங்க நிறைய தோட்டங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தாவே நம்ம ரோட் சைட்ல இருந்து பார்த்தாவே ஆதியோகி ஸ்டாச்சு எல்லாம் தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ரூட்டு. ஸோ கோயம்புத்தூர் சைடு வந்தால் கண்டிப்பாக பூண்டிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு, டெம்பிள்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க ஈஷாவோட சேர்த்து பூண்டி கோவிலையும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஒன் ஆஃப் த
பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸா உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்கிறத என்னால கேரண்டி பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நாம வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஈஷா ஏரியா தாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈஷால இருக்கிற ஆதியோகி ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் தியானலிங்கம் போற வழி, அதெல்லாமே வந்து இந்த ஜங்ஷன்ல இருந்து ரொம்பவே பக்கம். ஓகேவா? ஸோ ஈஷா பஸ்ல வந்தீங்கன்னா இங்கிருந்து டைரக்டா வந்து ஈஷாக்குள்ள போயிடுவாங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து பூண்டி பஸ்ல வந்தாதான் வந்து நம்ம அந்த ஜங்ஷன்ல இருந்து உள்ள ஃபாரஸ்ட் குள்ள போச்சு தெரியுமா, அந்த வழியில போயிட்டு உங்களுக்கு கோவில் முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாப் வரைக்குமே போவாங்க. ஸோ நீங்க ஈஷா பஸ்ல வந்தீங்கன்னா இங்கேயே இறங்கிக்க வேண்டியதுதான். ஸோ இங்கிருந்து பார்த்தா நமக்கு தெரியும் பாருங்க. இப்போ இந்த சைட்ல நம்ம ஆதியோகி ஸ்டாச்சு தூரத்துல தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பஸ் போற ஸ்பீட்ல. ஸோ அவ்வளோ ஹைட்டா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஆதியோகி ஸ்டாச்சு பார்க்கறக்கே வந்து பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல பாத்தீங்களா சத்குரு எவ்வளவு பிளிஸ்ஃபுல்லான இடத்துல நம்ம ஈஷா அமைச்சிருக்காங்க. ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடுக்கும் இந்தியாவுக்குமே வந்து ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஈஷா ஸ்பிரிச்சுவல் சென்டர், யோகா சென்டர், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ ஈஷா வந்து இப்ப நல்லாவே பாப்புலர் ஆயிருச்சுங்க. நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் பஸ் ஓடுற அளவுக்கு வந்து இங்க மக்கள் இந்தியா ஃபுல்லா இருந்து வராங்க. இந்தியா ஃபுல்லா மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் கூட நிறைய வராங்க. இந்தியால பர்டிகுலரா ஈஷால வந்து ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் ஒரு 4-5 டேஸ் அல்லது 1 மந்த் ஸ்டே பண்ணி சாதனாஸ் எல்லாம் செஞ்சு போகிறதுக்காக வேண்டி வராங்க. அவ்வளோ என்ன சொல்றது, ரொம்ப பிளிஸ்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் சென்டரா உருவாயிடுச்சு நம்ம ஈஷா. ஸோ இப்போ நம்ம ஈஷால இருக்கிற தியானலிங்கம் 2-3 இடங்கள் இருக்கு, கேட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து தியானலிங்கம் போற வழி, ஒன்று வந்து ஆதியோகி ஸ்டாச்சு போற வழி, இன்னொன்று வந்து நம்ம பூண்டி போற வழியில இருந்து இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியா நம்ம உள்ளுக்குள்ள போறதுக்குன்னு நல்ல எக்கோ சிஸ்டம் வந்துருச்சு. ஈஷா சுத்தியுமே வந்து நிறைய ரூம்ஸ், ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்க வந்தா ஸ்டே பண்றதுக்கு
ஃப்ரெண்ட்ஸ், நாம பூண்டியில இருந்து கிளம்பி ஈஷால கிராஸ் பண்ணி இப்போ இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன் அப்படிங்கிற ஏரியாவை கிராஸ் பண்ண போறோங்க. ஸோ இந்த ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு திரும்பினா கோவை குற்றாலம் சிறுவாணி எல்லாம் போற மெயின் ரூட்டுங்க. ஸோ இந்த வழியில தான் வந்து காருண்யா எல்லாம் இருக்கும். ஸோ காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரொம்பவே ஃபேமஸ் இந்த சைடு. ஸோ ஜீசஸ் கால்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் தான், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெத்தஸ்தா பிரேயர் சென்டர்னு ஒன்று இருக்கும். அதுக்கு நம்ம கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் நிறைய வருவாங்க, நிறைய பிரேயர் மீட்டிங்ஸ் எல்லாம் இங்க நடக்கும். ஸோ என்ன சொல்றது, ஒரு ஸ்பிரிச்சுவல் சங்கம்னே சொல்லலாம். ஒரு சைடு வந்து ஈஷா, இன்னொரு சைடு காருண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ், நேச்சர் வைப்ஸ்ன்னு செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம இன்னொரு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல பெருமாள்பதி கோவில்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க செக் டேமு, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள் இதெல்லாமே வந்து நாம ஒரு விளாகா கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இங்கிருந்து கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர் அவுட்டரான பேரூர் போற வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்கள் தான். ரொம்ப பச்சை பசேல்னு செம்ம சூப்பரா இருக்கும். அதுவும் இது வந்து தென்மேற்கு பருவமழை சீசன்ங்கிறதுனால ஊரே வந்து ஈரமா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல் டிராவல்ல ஒரு சூப்பரான மெலோடியஸ் சாங் கேட்டுட்டே போனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ இது உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல நம்ம சங்கர் கணேஷ் அவர்களோட இசையில வந்த ஒரு சூப்பரான பாட்டுங்க. எஸ்பிபி அவர்களும் சித்ரா அம்மா அவர்களும் பாடியிருக்காங்க, இதய தாமரை அப்படிங்கிற படத்துல இருந்து. ஸோ இது என்னோட வாய்ஸ்ல உங்களுக்காக ஓடாம கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள், கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள், கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். பூக்களின் கருவறையில் பிறந்தவள் நீயா, பூவுக்கொரு பூஜை செய்ய பிறந்தவன் நான் இல்லையா, இதயத்தின் தாமரையில் இருப்பவன் நீயா, தாமரைக்குள் வீடு கட்டி தந்தவள் நான் இல்லையா, ஓடோடி வந்ததால் உள்மூச்சு வாங்குது, உன் மூச்சில் அல்லவா என் மூச்சும் உள்ளது ஒன்றானது, ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள், கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். யாருக்கு யார் உறவு யார் அறிவாரோ, என் பெயரில் உன் பெயரை இயற்கையும் எழுதியதோ, பொன்மகள் மூச்சு விட்டால் பூ மலராதோ, பூமகளின் வாய்மொழியே பூஜைக்கு வேதங்களோ, கல்லூரி வாழ்க்கையில் காதல் ஏன் வந்தது, ஆகாயம் எங்கிலும் நீலம் யார் தந்தது, இயல்பானது, ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள், கல்லூரும் காலை வேளையில் லலலாலலாலலா லாலலாலலா லலலாலலாலலா லலலாலலா. மக்களே எப்படி இருந்துச்சு? செம்ம சூப்பரான
கோயம்புத்தூர் மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்கள் வழியா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மெலோடியஸ் சாங் கேட்டுட்டு. ஸோ செம்ம சூப்பரா இருக்குங்க. கோயம்புத்தூர்ல ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசம் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தமிழ்நாட்டில் முக்கியமா பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லயுமே இதே மாதிரியான ஒரு இயற்கை சூழல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தென்மேற்கு பருவமழையோட சாரல் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம், திண்டுக்கல் மலை அடிவாரம், கொடைக்கானல் மலை அடிவாரத்துல தேனி சாரல் பத்தி கேட்கவே தேவையில்லை. தேனி கிட்டத்தட்ட ஒரு வேலி மாதிரி தான், ஃபுல்லா ரவுண்டா பிறை வடிவம் மாதிரி மலைகள் இருக்கும். அதுக்கு நடுவுல தான் தேனி டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மேற்கு எல்லையில, தமிழ்நாட்டோட மேற்கு எல்லையில மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற எல்லா ஊர்களுமே செம்ம பியூட்டிஃபுல்லா வைப் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ நாம இந்த சீரீஸ் ஆஃப் கோயம்புத்தூர் விளாக்ஸ் பண்ணதே இந்த சீசன் உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகத்தான். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் கோயம்புத்தூர் டிராவல்ல நம்ம எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணோம்னா கோவை குற்றாலம் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பூண்டி கோவில், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பிளாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி போயிட்டு அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேல இருக்கிற நவமலைங்கிற ஒரு ஹில் மலை கிராமத்துக்கு போயிருந்தோம். ஆலியார் டேமுக்கு மேல எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லா வந்திருக்குங்க. எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் போக முடியாட்டி கூட அங்க சாடிவயல் செக் போஸ்ட் பக்கத்துல இருந்த அந்த சின்னார் ஆறு, அதுக்கப்புறம் அங்கிருந்து செக் டேமு, மலை சாரல்ல நம்ம அருவிகள் கொட்டுற மேற்கு தொடர்ச்சி மலைகளோட வியூன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவமலையும் செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பா நான் vlog ஆரம்பிச்சதுல இருந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் வீடியோஸ்னு சொல்லலாம் இந்த 2 வீடியோஸுமே. ஸோ பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க. அதோட பாத்தீங்கன்னா அங்க அந்த பிளேசஸ்க்கெல்லாம் எப்படி போகணும், எத்தனை மணிக்கு பஸ் கிடைக்கும், டிராவல் vlogகும் போட்டிருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து கோவை குற்றாலம் எப்படி போகணும், எத்தனை மணிக்கு பஸ்ஸஸ் இருக்கும், அதெல்லாம் தனி vlog-ஆ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற vlog, பொள்ளாச்சியில இருந்து நவமலை போற பஸ்ஸஸ் எத்தனை மணிக்கு இருக்கும், அதெல்லாமே டீட்டெயில்டா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவுமே பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் என்னோட என்கரேஜ்மெண்ட். ஸோ மக்களே மறந்துடாதீங்க, உங்களோட வியூஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம பூண்டியிலிருந்து கிளம்பி ஈஷா, ஆலாந்துறை எல்லாம் கிராஸ் பண்ணி பேரூர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பேரூர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி கோயம்புத்தூர் சிட்டிக்கு. ஏன்னா இங்கதான் வந்து அஹ், பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் இருக்குங்க. இப்ப நம்ம பட்டீஸ்வரர் கோவில் தான் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவன் கோவில் இந்த பகுதியில. ரொம்ப புராதனமான கோவில்ங்க. நம்ம சோழர் காலத்திலேயே வந்து கட்டின கோவில் அப்படிங்கிறதுனால நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு தொட்ட கோவில் அப்படின்னு சொல்லலாம். இதோட சேர்த்து வந்து உங்களுக்கு பேரூர் ஆதீனம்னு இருக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. ஆதீனத்துக்கு சேர்ந்த நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ இந்த பகுதி தான் வந்து கோவில்ல இருந்து வந்து ஒரு 200 மீட்டர்ஸ்லயே வந்து நாம ஆதீனம் கிராஸ் பண்ணுவோம். தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் அறக்கட்டளைன்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து பேரூர் ஆதீனம்ங்க. ஸோ இந்த கோவில் பாத்தீங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நொய்யலாறு பாத்தீங்கன்னா வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு இல்லையா, வெள்ளியங்கிரி மலைகள். ஸோ அந்த மலைகள் மேல இருந்து உற்பத்தியாகி கோயம்புத்தூர் வழியா பாஞ்சு அவினாஷி, திருப்பூர் எல்லாம் தாண்டி ஐ திங்க் கரூர் பக்கத்துலன்னு நினைக்கிறேன் போய் நம்ம காவிரி ஆறுல ஜாயின் ஆயிடும். ஸோ இது எல்லாமே வந்து காவிரி ஆறோட நீர்பிடிப்பு பகுதிகள்னு சொல்லலாம். ஸோ செம்ம சூப்பரான ஏரியாவா இருக்குங்க. இந்த நம்ம பூண்டியிலிருந்து எடுத்துக்கிட்டா ஈஷா இருக்கிற ஏரியா, கோவை குற்றாலம், சிறுவாணி, அங்கிருந்து நம்ம கோயம்புத்தூர் வர்ற வழியில் இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கிற கிராமங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு விருந்தா அமையும். ஸோ கோயம்புத்தூர் சைடு வந்தா கண்டிப்பா மஸ்ட் விசிட் பிளேசஸ்ல நம்ம ஈஷாவோட சேர்த்தி வெள்ளியங்கிரி மலை, பூண்டி அடிவாரத்தில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில், அதுக்கப்புறம் கோவை குற்றாலம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. 2 நாள் இருந்தா போதும், எல்லா இடத்தையும் பார்த்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேரூரெல்லாம் தாண்டி இப்போ கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் தாண்டிட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனும் இருக்கும். ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா உக்கடம் ஏரியாக்குள்ள ரீச் ஆகி உக்கடம் பஸ் ஸ்டாண்டு போகாது, உக்கடம்க்கு முன்னாடியே டேர்ன் ஆயிடும். பட் ஆனால் உக்கடம் பக்கத்தில் இருக்கிற அந்த லேக் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்தோம். அந்த லேக்ல ஓவர்ஃப்ளோலாம் ஆயிட்டு இருந்துச்சு பாருங்க தண்ணி. தென்மேற்கு பருவமழை சீசன் ஃபுல்லா மழை பெய்யுங்கிறதுனால இங்க இருக்கிற நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே வந்து ஃபுல்லாகி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த பியூட்டிஃபுல் வியூ எல்லாம் பார்த்துட்டு நம்ம சிட்டிக்குள்ள வந்தாச்சு. ஸோ டவுன் ஹாலு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் தாண்டி இப்போ நாம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி டிராவல் ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லணும். நம்ம பூண்டி போயிட்டு வந்தது. பூண்டி கோவில் உண்மையிலேயே ரொம்ப நாளாக போகணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேங்க. பட் ஆனால் இந்த டைம் தான் வந்து நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிது. ஆக்சுவலாக வெள்ளியங்கிரி ட்ரிப் போகணும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு. பட் அதுக்கான கரெக்டான டைம் அமைய மாட்டேங்குது. ஏன்னா மலை மேலே போகிறதுக்கும் வந்து ஒரு சர்டைன் டைமிங்ஸ் தான் அலோவ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து ட்ராவல் பிளான்ஸ் அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு இருக்கிறதுனால கரெக்டாக அங்கே போகிறதுக்கான ஒரு டைம் அமையல. ஏன்னா அதுக்குன்னு தனி ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப் வேணும் இல்லை, சிவன் கூப்பிட்டா தான் அங்கே போக முடியும். ஸோ எப்போ கூப்பிடுறாருன்னு பார்க்கலாம். நம்ம வெள்ளியங்கிரி மலைகள் போயிட்டு சூப்பராக இறைவனை தரிசிச்சுட்டு அங்கேயே ஒரு vlog பண்ணிடுவோம். ஸோ இப்போ நாம காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இங்கிருந்து பூண்டிக்கு வந்து காலையில் 6:45 ஃபர்ஸ்ட் பஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒருக்கா ஒரு பஸ் இருக்கும். அந்த டைமிங்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் போகலப்பா, நான் டவுன் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, வாங்க இறங்குவோம். மக்களே, நம்ம பூண்டி வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் கோவிலுக்கு போயிட்டு நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஈஷா எல்லாம் வழியா தான் வந்தோம். வர்ற வழியில நாம ஆதியோகி ஸ்டாச்சு எல்லாம் கூட பார்த்தோம். செம்ம சூப்பரான ஏரியாங்க. கிராம பகுதியிலும் பார்த்தாச்சு, மலை அடிவாரமும் பார்த்தாச்சு, சிட்டி வைப்ஸ்குள்ளேயும் வந்தாச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பஸ் ரைடு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட். See you.